புத்தக பெரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ராஜநாயகி பகுதி 10 தொடர்கிறது. அது பழக்கமான இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, பழக்கமில்லாத இடத்தில் எங்கே போய் நிற்கிறதோ என்ற கவலையுடன் குதிரையை தேடி புறப்பட்டவன் முதலில் கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரின் நாட்களை போய் பார்த்தால் தெரியும் என்று நினைத்தான். அவர்களை கேட்டபொழுது அவர்களும் பார்க்கவில்லை என்று கூறிவிட்டார்கள். இவ்வளவு பெரிய தஞ்சை கோட்டையில் லட்சக்கணக்கான குதிரைகள் லாயத்தில் இருக்கும் பொழுது எப்படி தன் குதிரையை பற்றி கேட்பது என்று தயங்கினான். தானே ஒவ்வொரு இடமாக மௌனமாகவே தேடினான். கடைசியில் தன் முயற்சி வீணாயிற்றே என்று கலங்கிய சமயம் எதிரே ஒருவன் வந்தான். ஆஜானுபாகுவான அந்த மனிதனை கேட்பதா வேண்டாமா என்று சிந்தித்த விக்ரமன் எதற்கும் கேட்டு வைப்போமே என்ற முடிவிற்கு வந்தவனாக அவனை அணுகினான். ஐயா, பழுப்பும் கருப்பும் கலந்த என்னுடைய குதிரையை காணவில்லை. தாங்கள் அதை எங்காவது கண்டீர்களா என்று கலக்கமாக கேட்டான். இன்று இளவரசி சுந்தரவல்லி அம்மையார் விஜயாலய சோழ மகாராஜா கட்டி முடித்த நிசும்ப சூதனி அம்மன் கோயிலுக்கு சில கிராமங்களை இறையிலியாக செய்வதற்காக சென்று வந்தார். அவர் கோட்டை வாயிலை நெருங்கும் பொழுது பறையறிவிக்கும் சப்தம் கேட்டு குதிரை ஒன்று மிரண்டு ஓடி வந்தது. அதை இளவரசியின் ஆட்கள் பிடித்து கொண்டு போனார்கள். அது உன் குதிரையாக இருந்தாலும் இருக்கலாம், எதற்கும் போய் பார் என்றார். அவர் பேசும்பொழுது அவர் கண்களின் பார்வை தீசன்யம் தாங்காமல் அவனை ஊடுருவி சென்றதால் அவன் தலையை குனிந்து கொண்டான். அவரை நிமிர்ந்து பார்த்து பேசக்கூட முடியவில்லை. ஐயா, தாங்கள் சொன்ன இச்செய்திக்காக நான் மிகவும் தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். தாங்கள் இதை சொல்லாவிட்டால் நான் மிகவும் திண்டாடி போயிருப்பேன். நான் சென்று பார்க்கிறேன், நன்றி ஐயா என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்ப பார்த்தான். என்னப்பா, நீ சோழ நாட்டை சேர்ந்தவன் இல்லை போல் இருக்கிறதே? விக்ரமனின் இள ரத்தம் இந்த கேள்வியை கேட்டு கொதித்தது. என்ன சொன்னீர்கள்? கொங்கு நாட்டு திருமாட கொடி செங்குன்றூரில் இருக்கும் கொல்லி மலவரின் நாட்டிலே பிறந்த இந்த விக்ரமன் சோழ நாட்டை சேர்ந்த தமிழன் தான். என் தந்தை அருளப்பர் மகாராஜா உத்தம சோழர் தான் சோழபுரத்தின் தலைமை சிற்பியாக நியமித்து அனுப்பினார். போதும் அப்பா, போதும். அவர் சிற்பியாக மட்டுமா இருந்தார் என்று ஒரு பெருமூச்சை வருத்தம் கலந்து செறிந்தார். அந்த வஜ்ர தேகம் படைத்த மனிதர் அந்த பூதாகரமான உடம்பிலிருந்து புறப்பட்ட பெருமூச்சை கூட தாங்க முடியவில்லை விக்ரமனால். அவன் பரிதாபமாக அவர் பக்கமாக பார்த்த, ஐயா, நான் தவறாக ஏதாவது பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என்னை கண்டு பயந்தாயே என்றுதான் கேட்டேன், அவ்வளவுதான். நீ போய் உன் குதிரையை இளவரசியிடமிருந்து கேட்டுப்பார் என்றார். நான் இதுவரையில் யாருடனும் பேசிக்கொண்டு இருந்தேன் என்பது தெரிந்தால் நலமாக இருக்கும் ஐயா. அடடா, அருளப்பர் தன்னுடைய தன்னடக்கமான சுபாவத்தை அப்படியே உன்னிடத்தில் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார். நீ இத்தனை நேரம் பேசி கொண்டிருக்கிறாய். அவர் பெயர் ராமன் கிருஷ்ணன். எதற்கும் இந்த மோதிரத்தை கையில் வைத்துக்கொள், இல்லாவிட்டால் இளவரசி சந்திரவல்லியின் அரண்மனைக்குள் போகவே முடியாது என்று கூறிக்கொண்டே தன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி கொடுத்தார். மிக மிக நன்றி ஐயா. எப்படி திருப்பி தருவது? அந்த கவலையே வேண்டாம், அதை திருப்பி வாங்கிக் கொள்ள எனக்கு தெரியும் என்றார் அவர். அவரிடம் விடை பெற்று கொண்ட விக்ரமனுக்கு இளவரசியின் அரண்மனையை கண்டுபிடிப்பதில் சிறிதும் கஷ்டம் ஏற்படவில்லை. ஏனென்றால் இவ்வளவு இளம் பிராயத்திலேயே செம்பியன் மாதேவிக்கும் எந்த விதத்திலும் தாழ்ந்தவள் இல்லை என்ற அளவுக்கு மாதேவடிகள் என்ற சிறப்பு பெயரை பெற்றுவிட்டவள். இவ்வளவு சிறிய வயதிலேயே பக்தியால் பண்பாடு பெற்ற மாதேவியை காணப்போகிறோம் என்ற மனம் குந்தவை மாதேவிகடிகள் என்ற முக்கியமானவர்களை காணும் பேரை எண்ணி உவகை கொண்டது. இதன் நடுவில் மிரண்டு ஓடிய குதிரை தன்னுடைய குதிரையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நெஞ்சை அரைத்தது. முத்திரை மோதிரத்தை கண்டவுடனே அரண்மனை சேவகர்கள் அனைவரும் வழிவிட்டு விலகினர். ஆனால் அவர்கள் அனைவரும் தன்னையே உற்று பார்ப்பதாக அவனுக்கு தோன்றிற்று. இளவரசியை காண வேண்டும் என்று எதிர்பட்ட தோழியிடம் கூறிய பொழுது அவள் இளவரசியை அழைத்து வருவதாக கூறி அவனை ஒரு ஆசனத்தில் அமர்த்தி விட்டு சென்றாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் உள்ளே இருந்து வந்தவள் தனக்கு பதிலளித்த தோழியாகத்தான் இருக்க வேண்டும் என நினைத்து தலையை குனிந்து கொண்டே உட்கார்ந்தவன் களைப்பு சத்தம் கேட்டு தலையை நிமிர்த்தான். வாயிலில் தனக்கு என்ன வேண்டும் என வினயமாக விசாரித்து இளவரசியிடம் அழைத்து போவதாக கூறிய அதே தோழிதான் இளவரசியாய் அவன் முன் அமர்ந்திருந்தாள். சந்திரவல்லி, பெயர்க்கேற்ற சந்திரயொத்த வட்டமான அழகிய முகம், அந்த முத்துப்பல் வரிசை புன்னகையின் இதழ்களால் தெரிந்தும் தெரியாத மாதிரி நடித்து அவள் அடக்கத்தை எடுத்து காட்டியது. நெற்றியில் திருநீற்றின் மேல் நிசும்ப சூதனி அம்மன் ஆலய பிரசாதம் வட்டமாக அழகாக துளங்கிற்று. பக்தி பரவசத்துடன் இறைவனின் திருவடியை ஏறிட்டு பார்க்கும் கண்கள் அவனை அஞ்சாமல் சிறிதும் சலனமே இல்லாமல் பார்த்தது. எப்படி
சம்பாஷணையை துவங்குவது என்று திகைத்த விக்ரமனை அந்த மாதரசியின் குரல் கணீர் என்ற கேள்வியால் கடுமை கலந்த குரலில் ஒலித்து திடுக்கிட வைத்தது. சோழ சாம்ராஜ்யத்தின் பிரதம சேனாதிபதியின் முத்திரை மோதிரம் தங்களுக்கு எப்படி கிடைத்தது? கடுமை கலந்த அந்த கேள்வி காற்றில் மிதந்து வந்து அவன் செவிகளில் விழுந்தது என்பதை விட அரைந்து மோதின என்பதை பொருத்தமாகும். உருவத்தின் கணைக்கும் கடுமை கலந்த மனதிற்கும் பொருத்தமே இல்லையே. அவன் வாய் கிருஷ்ணன் ராமன் என்று முணுமுணுத்தது. இளவரசி சுந்தரவல்லியின் சொல்லம்பால் தாக்கப்பட்ட விக்ரமனுக்கு தன்னுணர்வு வர சிறிது நேரம் பிடித்தது. அந்த இடைவேளையில் இளவரசி சும்மா இருக்கவில்லை. அவளுடைய விளியம்பும் அவனுடைய இருதயத்தை சுக்குனராக்கி பொடி செய்து கொண்டிருந்தன. பிறகு அவளே முன்வந்து பதில் வராததின் காரணத்தை இந்த இளவரசி கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டாமா? தான் பேச வேண்டும், சுட சுட பதில் தர வேண்டும் என்று விக்ரமனின் உள்ளம் அவனுக்கு கட்டளையிட்டது. அவன் உதடு துடித்து சொற்களை உதிர்க்க தயாராக இருந்தது. ஆனால் இளவரசியின் விழிகளில் தெரிவிக்கும் ஒளி அவன் உள்ளத்தை படபடக்க செய்தது. மௌனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் அல்ல. ஆனால் இந்த சோழவள நாட்டில் யாரை நம்புவது, யாரிடம் எதை சொல்வது என்பதுதான் கஷ்டமான செயலாக இருக்கிறது. அதனால் தான் நான் யோசிக்கிறேன், இங்குள்ளவர்கள் எல்லாம் வேறு நாட்டை சேர்ந்தவர்களா? அப்படி இல்லை. அங்கு எதிர்பட்ட மனிதர் என்னை பற்றிய சகல விஷயங்களையும் தெரிந்து கொண்ட போதிலும் தன் பெயரை மாற்றி சொன்னார். இங்கு என்னடா என்றால் வெளியில் நின்றால் பணிப்பெண், உள்ளே வந்தால் இளவரசி என்றிருக்கிறது. அதனால் எந்தவிதமான முடிவிற்கும் வர முடியாமல் தவிக்கிறேன். இந்த முத்திரை மோதிரத்தை வாங்கி கொண்டு எதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? தேவி, என்னுடைய குதிரையை சின்ன பழுவேட்டரையர் அரண்மனைக்கு முன்னால் கட்டியிருந்தேன். அதை காணவில்லை. அதனால் ஓஹோ, திருட்டு பற்றி எல்லோரும் மன்னரிடம் தான் முறையிடப் போவார்கள். நீங்க என்னவென்றால் இளவரசியிடம் வந்திருக்கிறீர்கள். மிக மிக விந்தை. அம்மா, திருட்டு போன பொருளை பற்றி முறையிட வரவில்லை. திருட்டு போன பொருளை எடுத்துக்கொண்டு போகவே வந்தேன். உங்கள் நாட்டில் குதிரைகளை எடுத்துக்கொண்டுதான் போவீர்கள் போல இருக்கு. எங்கள் சோழ நாட்டில் தாங்கள் குதிரை மீதுதான் சவாரி செய்வோம். நடத்த வேண்டுமானால் அழைத்து செல்வோம். தேவி, தங்களிடம் வாதாடக்கூடிய அறிவோ திறமையோ அதற்குரிய தகுதியோ பெற்றவன் நான் அல்ல. இதோ குதிரை ஒன்று மிரண்டு ஓடி வந்ததாகவும் உங்கள் ஆட்கள் அதை பிடித்து கொண்டு சென்றதாகவும் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அது என்னுடையதாக இருக்குமோ என்ற எண்ணத்தினாலே கேட்டு பார்க்கவே வந்தேன். நான் தவறுதலாக ஏதாவது கூறியிருந்தால் மன்னிக்கவும் என்று கூறியவாறே எழுந்திருந்தான் விக்ரமன். இளவரசி சந்திரவல்லி இறக்கையை விட்டு எழுந்து சற்று முன் வந்து கெஞ்சாத குறையாக, ஐயா மன்னிக்கவும், தங்களிடம் வேண்டுமென்றேதான் நான் அவ்வாறு பேசினேன். நேற்றிரவு நான் அத்தை குந்தவை பிராட்டியை பார்க்க வந்தேன். என் அத்தை யாருடனோ பேசும் சத்தம் கேட்டது. எனக்கு ஒட்டு கேட்கும் எண்ணம் கிடையாது. என் அத்தையிடம் யார் அவ்வளவு தைரியமாக பேசுகிறார் என்று தெரிந்து கொள்வதற்காகவே நின்றேன். எனக்கு வந்த ஆத்திரத்தில் அப்பொழுதே சண்டை பிடிக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் ஏதாவது ஏடாகுடமாக ஆகிவிட்டால் அத்தை கடிந்து கொள்வார்களே என்று பேசாமல் வந்துவிட்டேன். அத்தை இன்று காலையில் அந்த வாலிபரை பற்றி புகழ்ந்து பேசினார்கள். ஆனால் அது எனக்கு பிடிக்கவில்லை. கடைசியில் அந்த வாலிபர் யார் என்று பார்த்தால் நீர்தான். அங்கே இருந்தீர். குதிரையை தேடி நீங்கள் வருவதை அறிந்த நான் தான் விளையாட்டிற்காக தோழி வேடம் போட்டு நடித்து பின்பு இளவரசியாக கடுமையாக பேசினேன். தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய சோழவள நாட்டின் இளவரசி மன்னிப்பு கேட்கிறார்களே என்று நினைக்கிறீர்களா? ஏனென்றால் எனக்கு கடுமையாக பேசிய பழக்கமில்லை என்று கூறும்பொழுதே அவள் கண்களில் நீர் திரையிட்டது. தேவி, எனக்கு கோபமே இல்லை. நான் யார் தங்களை கோபிப்பதற்கும் மன்னிப்பதற்கும்? நான் யாரோ, நீங்கள் யாரோ? இதோ குதிரையை பெற்றுக்கொண்டவுடன் நான் வெளியேற வேண்டியவன். ஆனால் பதற்றத்துடன் பட்டென்று வெளியேற நினைத்ததற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றான் விக்ரமன். இருவரும் மௌனமாக சில வினாடிகள் பொழுதை கழித்தனர். மீண்டும் விக்ரமன் தான் பேச்சை துவக்கினான். என் முன்கூபம் கூட ஏமாற்றத்தால் தான் உண்டானது. அப்படி என்ன ஐயா ஏமாற்றம்? அவள் முகம் மழையால் தன் கருமையை நிவர்த்தித்து கொண்ட நீல வானம் போல் துல்லியமாக இருந்தது. இந்த பரதகண்டம் புறாவும் புகழப்பட்டு இவ்வளவு சிறிய வயதிலேயே பக்த சியாமணியாய் விளங்கும் மாதேவடிகள் என்று புகழப்பெற்ற இளவரசி சந்திரவல்லி தேவியாரா இப்படி பேசுகிறார் என்று தொடர்ந்து கூறினான். ஐயா, மீண்டும் மீண்டும் இதை பற்றியே நீங்கள் பேசாதீர்கள். என் மனம் மிகவும் வேதனை அடைகிறது. தங்கள் குதிரை என்ன நிறம் என்று கூறினால் அழைத்து வர சொல்லுகிறேன்.
பழுப்பும் கருப்பும் நிறந்த நிறம். ஓ, அப்பொழுது அது நிச்சயம் தங்களுடைய குதிரைதான். இதோ போய் அழைத்து வரச் சொல்கிறேன். அதற்குள் இக்கனிகளையும் பாலையும் சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு சென்றாள் இளவரசி. அவள் திரும்பி வந்த பொழுது கனிகள் வைத்திருந்த தட்டு காலியாக இருந்தது. அவ்வளவு பசி பாவம் அவனுக்கு. அதை பார்த்து சிரிப்பதற்கு பதில் அனுதாபமே கொண்டாள் சந்திரவள்ளி. உடனே அவனை பார்த்து, ஐயா, தாங்கள் இங்கேயே உணவருந்தலாமா என்று கேட்டாள். நகைத்தான் விக்ரமன். தேவி, என்னுடைய பசி இப்பொழுது தீர்ந்து விட்டது. தாங்கள் அளித்த கனி கை பாலின் சுவையினாலும் அதனால் தங்கள் வார்த்தையை தட்டுவதற்கு மன்னிக்கவும். நான் சின்ன பழுவேட்டரையர் அரண்மனையில் உணவருந்து செல்ல வேண்டும். ஓ, அப்படியே செய்யுங்கள் என்று கூறி தங்கள் குதிரை என் அரண்மனை வாயிலில் இருக்கிறது என்றும் அறிவித்தாள். விக்ரமனுக்கு அந்த இடத்தை விட்டு செல்லவே மனமறையில்லை. அங்கே ஒருவித தெய்வீக சூழ்நிலையை உணர்ந்தான். சந்திரவல்லியின் முகத்திலும் ஒருவித சலனமான உணர்ச்சி இளையோடியது. நான் வருகிறேன். இன்று யார் முகத்தில் விழித்தேனோ தங்களை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றேன் என்றான். நீ ரொம்பவும் பாக்கியசாலிதான் ஐயா. மாமன்னரின் ஆதரவை பெற்றீர்கள். சாமந்த நாயகரின் நம்பிக்கையை பெற்றீர்கள். சோழ நாடை தங்கள் உயிரென மதிக்கும் குந்தவை பிராட்டியாரின் தாயன்பை பெற்றீர்கள். யாவரும் கண்டஞ்சும் மும்முடி சோழ பிரம்மராயரான கிருஷ்ணராமனிடம் முத்திரை மோதிரத்தையும் பெற்றீர்கள். ஏன் தங்களிடமிருந்து குதிரையும் பெற்றேன். அங்கிருந்த இருவரின் இணைந்த குரல் நகைப்பொலி அந்த தோட்டத்தையே ஆனந்த சாகரத்தில் ஆழ்த்தியது. ஆனால் அந்த ஆனந்தத்தின் இன்ப அலை ஒன்று சந்திரவல்லியின் இதய அரங்கத்திலே அவன் குதிரையை மட்டுமா உண்டமிருந்து பெற்றான் என்ற சந்தேகத்தை கிளப்பியது. விக்ரமன் சந்திரவல்லியிடம் விடை பெற்று கொண்ட பொழுது அவளுடைய இதயம் அவளிடம் விடை பெற்று கொண்டது. அவள் விடை கொடுக்காவிட்டால் கூட தன்னால் அது அவன் பின்னால் சென்றிருக்கும். தன் குதிரையை சந்திரவல்லியிடமிருந்து பெற்றுக்கொண்டு உடனே சின்ன பழுவேட்டரையரிடமும் தாமதமின்றி விடை பெற்று கொண்ட விக்ரமன் கிளம்பினான். தஞ்சையை கடந்து வடலாறு, வெண்ணாறு, வெள்ளாறு இவைகளை கலந்து உய்யக்குண்டான் ஆற்றை நெருங்கினான். அப்பொழுது மஞ்சள் வெயில் தென்றலுடன் உறவாடும் நல்ல மாலை பொழுது. சோழ நாட்டின் இயற்கை வளத்தை ரசித்தவாறே வந்து கொண்டிருந்தான் விக்ரமன். நாட்டு பாடல்களை படியே அங்கங்கே நாற்று நடும் பெண்கள் வரிசையாக நட்டு கொண்டிருந்தார்கள். சில பெண்கள் களைப்பிடுங்கி கதிர் சுமந்து சென்றார்கள். இயற்கை வளத்தை ரசித்துக் கொண்டே சென்றவன் நேரான பெரிய பாதையில் ஓர் ஒற்றையடி பாதை வழி பிரிந்து செல்வதைக் கண்டு அதன் வழியே குதிரையை செலுத்தினான். தோப்பும் அதன் நிழலும் அவன் மனதிற்கு இதத்தையும் உற்சாகத்தையும் அளித்தது. அதன் இடைவெளி புகுந்த ஒளிவெள்ளம் அவன் முன்பின் பார்த்திராத தேன்மொழி என்ற பெண்ணின் நினைவையும் அவள் மதிமுகத்தையும் நினைவூட்டியது. அவள் எப்படி இருப்பாள்? சந்திரவல்லியை போல் இருப்பாளா? இளவரசி சந்திரவல்லி தான் எப்பேற்பட்ட பெண். அன்பான இதயம் இருந்தாலும் அக்கிரமத்தை சகியாத பெண் போல இருக்கு. அட, அவளிடம் அவள் மன்னிப்பு கூட கேட்டாளே. சதா பக்தி பக்தி என்றே பேசுவாள் என்று எல்லோரும் சொன்னார்களே. அவள் தன்னிடம் அப்படி ஒன்றும் ஏன் பேசவில்லை என்று சிந்தித்தான். அடிக்கடி அவனை பார்த்து முறுவலித்து தலையை குனிந்து கொண்டாளே, அது ஏன்? ஆகா, அந்த காட்சியை மட்டும் சிலையாக வடித்தால் அதற்கு அனுமதிப்பார்களா? சே, என்ன எண்ணம் இது! தெய்வத்தின் வடிவைத்தான் சிலையாக வடிக்க வேண்டுமே என்று அழியும் இந்த கேவலமான மானிட வடிவையா? சே, சந்திரவல்லி அழியும் மானிட லோகத்து மங்கையா? அவள் தெய்வீகம் நிரம்பிய மங்கை. அவனிடம் ஏதாவது தன் தலையை உலுக்கி கொண்டான் விக்ரமன். இந்த மாதிரி எண்ணங்களுக்கு எல்லாம் மனதில் இடமே கொடுக்கக்கூடாது என்று தன்னையே கடிந்து கொண்டான். இருந்தாலும் சிந்தனை குதிரை வேகமாக நடைபோட்டது. அவளுடைய அத்தை ஓர் சாதாரண வீரன் தானே மணந்து கொண்டாள். அடப்பாவி, சாமந்த நாயகர் வல்லவரையர் வந்தியத்தேவர் என்ன சாதாரண மனிதரா? அசகாய சூரர். மன்னனான அருண்மொழிவர்மரின் வீரத்துடன் ஒப்பிடக்கூடியவர். அதுவும் அன்றி அரச பரம்பரையிலேயே வந்தவர். அது சரி, நான் ஏன் அப்படி வந்திருக்க கூடாது? நான் தந்தையின் பெயரை கேட்டவுடன் எல்லோரும் அன்புடனும் ஆதரத்துடனும் பேசுகிறார்களே. ஐயே, அந்த மாதிரி தான் நினைத்து தனக்கேதாவது கெடுதி வந்தால் தன் தாய் பொறுத்து கொள்ளவே மாட்டாளே. அவளிடம் தான் அளித்த வாக்குறுதி என்ன? அவன் இப்பொழுது நினைப்பதென்ன? 3 நாட்கள் கூட ஆகவில்லையே, தான் ரொம்ப மோசம் என்றெல்லாம் நினைத்து கொண்டே சென்றவன் தன் மேல் ஏற்பட்ட கோபத்தாலேயே அக்குதிரையின் அடிவயிற்றில் இடிக்க அந்த மாதிரியான இடிகளுக்கு பழக்கமில்லாத அக்குதிரை பறந்தோடியது. அப்பொழுது எதிரே ஒரு குதிரை படு வேகமாக வருவதை பார்த்தான். புரியாத ஏதோ ஒரு உணர்ச்சி அவனை ஆட்டி படைத்தது. எதிரே கண்ட காட்சி அவனை திகைக்க வைத்தது. எதிரே வெண்புறவியில் வந்த வீரனை மரத்தின் பின்னால் இருந்து ஒருவன் கத்தியை விட்டெறிந்து விட்டு ஓடியதை பார்த்தவுடன் ஒரு வினாடி என்ன செய்வதென்றே புரியவில்லை. கண் இமைக்கும் நிறனான். எரிந்துவிட்டு ஓடியவனை தொடர்ந்து ஓடினான். ஓடிய வேகத்தில் மரத்தின் வேரில் பட்டு தடுக்கி விழுந்த எதிரியை பிடித்தும் விட்டான். பிடித்தவனை இழுத்துக்கொண்டு குத்தப்பட்டு கீழே விழுந்தவனிடம் இழுத்து கொண்டு வந்தான். கத்தியை எறிந்த அந்த வீரனை பார்த்து, ஆ, பல்லவ சேனாதிபதி திகம்பர
மாயனா என்று குத்தப்பட்ட பெண் புரவி வீரன் கத்தியே விட்டான். தன் எதிரிலிருந்து வந்த குதிரை வீரன் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓடி பிடித்து கொண்டு வந்த அந்த கயவனை பார்த்ததும் ராஜமல்ல முத்திரையனின் முகத்தில் வியப்பும் குரோதமும் போட்டியிட்டு கொண்டு வந்தன. முதலில் தன் நிலைமையை சமாளித்துக் கொள்ள சிறிது நேரம் பிடித்தது. அவன் முதுகில் பட்ட காயத்தை விட இதயத்தில் பட்ட காயம்தான் அதிகமாக வலித்தது. அதை சமாளித்துக் கொண்டு பேச ஆரம்பிப்பதற்குள் அந்த கயவனை பிடித்து வந்த குதிரை வீரன் அவனை ஒரு மரத்தில் நன்றாக கட்டி போட்டு வைத்தான். வீரனே, என்னுடைய நன்றியை நான் உனக்கு எப்படி தெரிவிப்பது? நீ யார் என்பதை நான் அறியலாமா? ஐயா, என் பெயர் விவரங்களை நான் பிறகு கூறுகிறேன். முதலில் உம்முடைய எதிரியை நீர் விசாரியும், அதற்கு பிறகு பேசிக் கொள்ளலாம் என்றான். அதற்காக நான் சொல்லவில்லை தம்பி. இவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இவன் என் எதிரியாக உனக்கு தோன்றலாம். சொன்னால் நீ நம்ப மாட்டாய் தம்பி. ஒரு காலத்தில் இவன் என் அந்தரங்க நண்பனாக இருந்தான். இப்பொழுது இப்படி மாறி இருக்கிறான். அதற்காகத்தான் சட்டென்று எவரையும் நம்பக்கூடாதென்று உன்னை பற்றி கேட்கிறேன். ஐயா, என் உடலில் ஓடுவது சோழ நாட்டின் இரத்தம் என்று மட்டும் கூறி நிறுத்திக் கொள்கிறேன். இதற்கு மேல் என்னால் எதையும் கூற முடியாது. இப்பொழுது மன்னிக்கவும். நீ கூறிய சோழ நாட்டின் இரத்தமே உனக்கு சான்றாக இருக்கட்டும். முதலில் இவனை பற்றி நீ அறிந்து கொள்வதற்கு மேல் என்று எனக்கு தோன்றுகிறது தம்பி. நானும் இன்னும் பல போர்களில் தோளோடு தோள் கொடுத்து சண்டை போட்டிருக்கிறோம். இவனுடைய அபாரமான புத்தி சாதுரியமும் வாழ் வலிமையையும் கண்டு பல்லவ அரசர் இவனை நூற்றுவர் படை தலைவனாக அமர்த்தினார். தன் திறமையை காட்டி படிப்படியாக பல்லவ சேனாதிபதியாக உயர்ந்தான். ஆனால் எங்கள் நட்புரிமை மட்டும் ஒரு நாளும் நலிவுற்றதே கிடையாது. முதுகின் வலியால் களிப்புற்றான் ராஜமல்லன். விக்ரமன் திகம்பரமாயன் பக்கமாக திரும்பி, ஐயா, உங்களை பார்த்தால் சிரிப்புத்தான் வருகிறது. நீர் மட்டும் தொல்காப்பியர் காலத்தில் இருந்திருந்தால் உண்மை நட்பின் இலக்கணம் வீரத்துக்கு வழிகாட்டி என்றெல்லாம் புகழ்வது போலவே இகழ்ந்து உரைத்திருப்பார். எள்ளி நகையாடி இருப்பார். உம்முடைய நட்பு இவ்வாறுதான் வீரத்திற்காக நண்பர்களை கொள்ளுவதில் சிறப்புற்று இருக்கிறதா? பல்லவகுலம் எப்பேற்பட்ட தொன்மையான புகழை கொண்ட குலம். அந்த நாட்டின் சேனாதிபதி இவ்வாறு மறைவிலிருந்து தன் கத்தியை முதுகில் எறிந்து நண்பர்களை கொல்ல வேண்டும் என்று படை வீரர்களுக்கு உத்தரவு போடுவீர்களோ? உங்களை சொல்லி குற்றமில்லை. சோறுடைத்த சோநாடு மக்களை வாழ வைக்க வழிகாட்டும் பொழுது வாழ்ந்து செழிக்க ஆரம்பித்தவர்கள் வேரிலேயே வெந்நீரை ஊற்ற செய்பவர்களாக மாறச் செய்கிறது அல்லவா? அவனுடைய அழகிய முகம் செக்கர் வானத்துடன் போட்டி போடும் அளவு சிவந்து விட்டது. தம்பி, போதும், நிறுத்து. வேதனையால் தவிக்கும் வரலாற்றை கேட்டாயானால் பிறகு சொல்லுவாய். நீ இளையவன், தர்ம நியாயத்தை மீறி நடப்பவர்களை வெட்டி சாய்க்க வேண்டும் என்ற அளவுக்கு மீறி உள்ளவன். இளமை துடிப்பில் உன் உடல் பதறும். ஆனால் அது உனக்கு மட்டுமல்ல. நீ சொன்னாயே, அந்த சோழ மரபின் தொன்று தொட்டு காலத்தின் வழிவந்த பண்பு, வீரத்தின் விளைநிலம் இது. என் நண்பர் ராஜமல்லர் சொன்னது போல் தோளோடு தோள் இணைந்து போர் புரிந்தோம். ஆனால் என்னை அவர் தோல் வலிமை உள்ளவன், புத்தி சாதுரியம் உள்ளவன் என்று கூறினார். ஆனால் ஒன்று சொல்ல, உண்மையை கூற மறந்து விட்டார். நான் இதயத்தில் தூய்மை இல்லாதவன் என்று கூற தவறிவிட்டார். அதை அவரால் கூற முடியாது. அவர் பண்பு அதை கூற முடியாமல் தடுக்கும். நானும் அவரும் ஒரே பதவியில் இருந்தவர்கள். ஆனால் என் பதவி உயர உயர என் ஆசையும் உயர்ந்தது. அதுவும் இந்த ஆசை கனல் பல்வேந்தரிடம் சென்றவுடன் கொழுந்து விட்டெறிய ஆரம்பித்தது. பல்லவ இளவரசர் பார்த்திபேந்திரரும் ஒரு காலத்தில் சோழர் பேரரசிற்கு மிகவும் வேண்டியவராய்தான் இருந்தார். வீரபாண்டிய தலைகொய்த கோபரகேசரி என்ற பட்டத்தை ஆதித்த கரிகாலருடன் சேர்ந்து அணிந்து கொண்டவர்தான். ஆனால் இந்த மனப்பேய் இருக்கிறதே, அது யாரை பிடிக்காமல் தான் விட்டது. தன்னுடைய மகோன்னதமான நிலையில் ஒரு காலத்தில் இருந்தது. அது ஏன் பழையபடி தன் மகோன்னத நிலையை அடையக்கூடாது என்ற எண்ணம் அவரை உந்தி தள்ளியது. சோழ பேரரசின் உன்னத நிலையை அடைய தம்முடைய காலத்திற்குள் தான் பல்லவ பேரரசிற்கு வரச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவரை இரவும் பகலும் ஆட்டி படைத்தது. மகோன்னதமான சோழ பேரரசின் காலத்திற்குள் எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவரை இரவும் பகலும் ஆட்டி அலைக்கழித்தது. சோழர் குலத்தின் விலக்கண திகழும் குந்தவை பிராட்டியை அடையக்கூடுமானால் அந்த உறவின் மூலமாக சோழர் பேரரசின் உதவியை பெற்று தன் குலத்தின் மேன்மையை புகழை நிலைநாட்டலாம் என்று பார்த்தார். ஆனால் குந்தவை பிராட்டியாரோ வல்லத்தரசரை மனம் புரிந்து கொண்டதால் அவருடைய அந்த எண்ணமும் தோல்வியடைந்து போய்விட்டது. அதன் பிறகு தன் மகன் மல்லவர்மனுக்கு சோழர் குலத்தோன்றல் அருண்மொழிவர்மரின் அருந்தவ புதல்வி சந்திரவல்லி தேவியாரை மனம் செய்து கொள்ள நினைத்தார். அதற்கு பேரரசர் இணங்காமல் போகவே அவருடைய சினம் கொழுந்து விட்டெறிய தொடங்கியது.
தந்திரவல்லியை மனம் செய்ய என்று திகம்பரராயன் சொன்னபொழுது விக்கிரமனுக்கு என்னவென்று தெரியாத வண்ணம் அவன் உடலில் உயிர் நாளங்கள் ஒருமுறை சிலிர்த்து கொண்டது. இளவரசியை பல்லவ இளவரசருக்கு மனம் செய்து கொடுக்க இசையவில்லை என்றவுடன் ஏனோ காரணமில்லாத ஆசையுடன் அவன் மனம் அமைதியுற்றது. அதற்குள் திகம்பரராயன் மீண்டும் சொல்லத் தொடங்கினான். அவர் ஓடமாட்டார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டதால் விக்கிரமன் அவருடைய கட்டுகளை தளர்த்தி விடலாம் என்று நினைத்து கட்டுக்களை தளர்த்தினான். மிக்க நன்றி அப்பா, நானே உன்னை வேண்டிக் கொள்ளலாம் என்று இருந்தேன் என்று நன்றியை அறிதலோடு கூறினார். மனமுடைந்த பல்லவரசர் என்ன செய்தார் என்று அறிய மிகவும் ஆவலாக இருக்கிறேன் திகம்பர மாயரே என்று வேறு பேச்சிற்கு இடமளிக்காமல் விட்ட இடத்தை துவக்கி கொடுத்தான் விக்கிரமன். மனவெளிச்சியடைந்த மன்னனை தூண்டி விடுவதற்கெனவே வந்தார் சீட்புலி நாட்டு மன்னர் வீமவர்தனர். அரசரின் மனதில் எங்கோ ஒரு மூலையில் பல்லவ பேரரசை தன் காலத்திற்குள் சோழ அரசை போல் மகோன்னத நிலையை அடைய செய்ய வேண்டும் என்று ஆசை பொறியை ஊதி கிளப்பி கொழுந்து விட்டெறிய செய்தார். போதாக்குறைக்கு ராஷ்டிரகூடர்கள் ஆதரவும் மேலை சாளுக்கியர்களின் நட்பும் பேறு கிடைத்திருக்கின்றன. இவைகள் எல்லாவற்றையும் குறித்துத்தான் வடதிசை மாதண்ட நாயகருக்கு கந்தன் மாறவராயர் சோழ பேரரசுக்கு என் நண்பரின் மூலமாக செய்தி சொல்லி ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்பது தெரிய வந்தது. பல்லவ அரசருக்கு தகவல் வரும்பொழுது சீட்புலி மன்னரும் அருகில் இருந்தார். குரோதத்தில் தன்னிலை மறந்த பல்லவ மன்னர் தான் எவ்வளவு இடைமறித்தும் செய்தி சோழ பேரரசில் பரவுவதை தடுத்து நிறுத்தும் பொறுப்பை என்னிடம் தந்தார். என்ன செய்தாலும் சரி, நான் செய்தி பரவுவதை தடுத்து நிறுத்துவதற்காக என்றும் அதுதான் பல்லவ நாட்டிற்கு நான் செய்யும் பிரதி உபகாரம் என்றும் அவ்வாறு நான் செய்தால் புதிய பல்லவ அரசின் தென் திசை மாதண்ட நாயகராக என்னை அமர்த்தப் போவதாகவும் கூறினார். நான் எவ்வளவோ முயன்றும் அந்த ஓலையை காப்பாற்ற முடியாமல் தான் இந்த முயற்சியில் வெற்றி பெற நினைத்தேன். நான் கையாண்ட இந்த முறைகளுக்காக நானே தலைகுனிய வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் என் கடமை உணர்ச்சியால் உந்தப்பட்டு வீரனுக்கு புறம்பான செயலில் ஈடுபட்டேன் என்று முடித்தான் திகம்பரன். இப்பொழுது இவரை என்ன செய்யலாம் என்று சொல்லு தம்பி என்றான் முத்தரையன் விக்கிரமனை பார்த்து. நீங்கள் என்ன அபிப்பிராயப்படுகிறீர்கள்? இவர் என்னுடைய நண்பர், விட்டுவிடுவதுதான் முறை என்று நினைக்கிறேன். ஐயா, அவ்வாறு செய்ய முடியாது. நம்முடைய பொறுப்பு இன்னும் முடியவில்லை. இவர் உம்முடைய நண்பராக இருக்கலாம், ஆனால் சோழ நாட்டின் எதிரி. இவர் வீசிய கத்தி வேகமாக உன் மீது பாய்ந்து நானும் வராமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? யாருக்கு நஷ்டம்? நஷ்டத்திற்கு யார் பொறுப்பாளியோ அவர்தான் இவருக்கு ஆவணம் செய்ய முடியும். இதில் உற்றார், பெற்றார், நண்பர், பகைவர் என்று பார்க்க முடியுமா? முத்தரையரே, இந்த நண்பர் தன் நாட்டிற்காகத்தானே தங்களை கொலை செய்ய முயன்றார். அதேபோல் நாமும் நம் நாட்டை பற்றியதானே பெரிதாக நினைப்போம். நீ சொல்வது சரி தம்பி. நானே இவரை மாமன்னரிடம் கொண்டு சேர்க்கட்டுமா? நீயும் அறிகிறாயா? நீங்கள் எப்படி முதுகில் பட்ட காயத்தோடு செல்வீர்கள்? என்ன தம்பி, நீ பார்த்தால் பசு மாதிரி இருக்கிறாய், ஆனால் பெரிய ஆளாக இருக்கிறாயே. உன் முகத்தை பார்த்தால் ஒன்றுமே தெரியாதவன் போல் இருக்கிறாய், ஆனால் பேசிக்கொண்டே ஏதாவது பச்சிலைகளை பிழிந்து காயத்தில் கட்டினாய். வழியே தெரியவில்லையே. நீங்கள் புகழ்ச்சியாக கூறுவதற்கு எதுவுமே இல்லை ஐயா. என் தாய் வழியாகவும் சுவடிகளின் வழியாகவும் சில மூலிகைகளை வைத்திய சாத்திர முறையோடு பயின்றேன். அதனுடைய பயிற்சிதான் தங்களுக்கு உதவ வசதியாக தக்க சமயத்தில் காப்பாற்ற முடிந்தது. ஐயா, நான் தங்களுடன் தஞ்சை வர முடியாது. நீங்கள் இங்கே சென்றவுடன் அரண்மனை வைத்தியரிடம் காட்டுங்கள். நான் என் மாமனை காண திருப்புவனம் செல்கிறேன். இந்த சிறு காயத்திற்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் தேவையே இல்லை. நான் வேகமாக வந்திருந்து ஆழமாக கத்தி பாய்ந்திருந்தால் சூச்சு, என்னால் அதை மறக்கவே முடியலப்பா. சமயத்தில் நீ என் உயிரை காப்பாற்றினாய். மீண்டும் ஒரு முறை என்னை புகழ்ந்து கூறாதீர்கள். உன் பெயர் விக்கிரமனா? ஆமாம் ஐயா. இங்கும் தன் தகப்பன் பெயர் ஒரு வேளை பரவி இருக்குமோ என்று ஐயப்பட்டவாறே. தங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன தம்பி இப்படி கூறிவிட்டா? இப்பொழுது போகிறாயே, அங்கு ஒரு சீவன் உன் வரவுக்காக வலிமேல் வலி வைத்து காய்த்திருக்கிறது. இப்பொழுது நீ தஞ்சை வருகிறேன் என்றால் கூட நான் வேண்டாம் என்று கூறிவிடுவேன் என்று ராஜமல்லன் என் தங்கை பாக்கியசாலி என்று முணுமுணுத்தது விக்கிரமன் காதில் விழுந்து விட்டது. ஐயா, என் மாமனுக்கு ஒரு பெண் மட்டும்தான் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை தாங்கள் தூரத்து உறவில் சகோதரன் முறையா? உறவு முறை இல்லை தம்பி, அதற்கும் அப்பாற்பட்டது. எங்கள் ஊர் திருபுவனம் கூட இல்லை. கொள்ளிட கரையிலுள்ள குற்றாத்தூர் தான் என்னுடைய ஊர். ஆனால் சிறு வயதிலேயே திருபுவனம் வந்துவிட்டோம். அங்கு வந்தவுடன் என் தங்கை ஒருத்தி இருந்து விட்டாள். அதிலிருந்து தேன்மொழிதான் என் அன்பு தங்கை. உன்னை பற்றி நிறைய கூறியிருக்கிறாள். விக்கிரமனுக்கு என்னவோ போலிருந்தது. ஐயா,
நான் தங்களுடன் தஞ்சை வரையில் வந்து திரும்புகிறேன். தங்களை தனியே அனுப்புவது என்பது கவலையாக இருக்கிறது என்றான். அப்பொழுது ஒரு குரல், அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். பல்லவ சேனாதிபதியை அவ்வாறு அனுப்புவது சோழ மண்டலத்திற்கே நேர்ந்த அவமானம் ஆகும். அவரை அப்படி ராஜ மரியாதையுடன் அனுப்பத்தான் இதோ கிருஷ்ணன் ராமன் வந்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அங்கு தோன்றினார் கிருஷ்ணன் ராமன். விக்ரமனும் ராஜமல்லனும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். என்ன விக்ரமா, ஆச்சரியப்படுகிறாய்? சோழ சேனாதிபதி என்றால் இலகுவான காரியமா? ஏதோ புதியவனை போல தோன்றினாயே என்பதற்காக உன் கூட வந்தால் என் குலதெய்வமான நடராஜ பெருமாள் தான் எனக்கு வேறொன்றையும் சுட்டி காட்டினார். இனி உன்னை பின்தொடர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது இனிமேல் நன்றாகவும் இருக்காது என்று குறும்பாகவும் கண் சிமிட்டி கொண்டும் கூறினார். ராஜமல்லனையும் திகம்பர மாயனையும் பார்த்து சரி சரி கிளம்புங்கள் துரிதமாக என்று அவசரப்படுத்தினார். குரல் அதிகாரத்துடனும் கருமையாக ஒலித்தது. சிறிது நேரத்தில் குடந்தை பக்கமாக தன் குதிரையை செலுத்த நினைத்த விக்ரமன் தஞ்சையை நோக்கி புழுதியை கிளப்புவாரை செல்லும் 3 புறவிகளை வெறித்து பார்த்து கொண்டிருந்து கிளம்பிவிட்டான். கண்கள் இயற்கை காட்சிகளை கண்டவாறே தன் கடமையை செய்து கொண்டிருக்க நினைவு எல்லாம் தேன்மொழியை சுற்றியே சென்று விட்டிருந்தது. இவன் போகும் பாதையில் எதிராக யாராவது வந்தால் வேலையில்லாத மனிதன் என்று ஒருவன் உண்டென்றால் அது நிச்சயமாக இந்த விக்ரமன் தான் என்று சத்தியமாக செய்யவே தயங்க மாட்டார்கள். அவ்வளவு உல்லாசமாக அவன் தன் குதிரையை செலுத்திக் கொண்டு சென்றான். தேன்மொழியை காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் விரிந்து தன் தேன் உண்ட வண்டாக அவன் அங்கங்கள் பறந்தன. அதனுடைய சற்று நேரத்திற்கு முன் கண்ட ராஜமல்ல முத்திரையனை பற்றிய நினைவுகள் நூலிலைகளாக பரவி நின்றது. தேன்மொழி தன் கூட பிறவாத அண்ணனின் பாசத்தை நினைக்கும் பொழுது கண்ணீர் பொங்கி நின்றது. இந்த விதமான சிந்தனைகளில் பறந்தவன் குதிரையின் கனைப்பு சத்தம் கேட்டதும் கீழே இறங்கி வந்தான். என்ன பரிதாபம், குதிரைக்கு தண்ணீரை காட்டவில்லையே, என் அருமை குதிரையே என்றவாறு அதை தடவி கொடுத்தான். என் மகிழ்ச்சியான எண்ணத்தில் குறுக்கிடக்கூடாது என்ற காரணத்தினால் நீ தாகத்தை அடக்கி கொண்டு வந்தாயா? என் காதலி தேன்மொழியின் நினைவில் உன்னை மறந்து விட்டேனா என்று அதனிடம் மன்னிப்பு கேட்பது போல பரிவாக பேசினான். அருகில் சலசலத்து தெளிவாக ஓடிய ஓடையில் அதற்கு தண்ணீரை காட்டிவிட்டு பசும்பொருட்களை அதற்கு பறித்து போட்டான். என் உள்ளத்தில் இருக்கும் உவகையை யாரிடமாவது காட்ட வேண்டும் என்பதனால் தான் குதிரையிடம் கூறினேன். தேன்மொழியை காதலிக்கிறேன் என்றேனே, அவளை நான் இதுவரை பார்த்ததே இல்லையே, அவள் அழகாக இருப்பாள் என்று அம்மா சொல்லித்தான் கேள்வி கண்டதும் உள்ள கிளர்ச்சியை காதல் என்று கூற முடியாது. உள்ளத்தில் ஓர் உருவை செதுக்கி என்னைத்தான் அதற்கு அன்பென்னும் நீரை சொரிந்து அதன் பின் இன்பத்தை காணுவதுதான் காதல். அவன் உள்ளத்தில் உள்ள உருவம்தான் தேன்மொழி. ஆனால் அந்த எண்ணம் அவனுக்கு இருக்க வேண்டுமே. ஆனால் அவன்தான் அவனுக்கென்றே வருபவளாயிற்றே. குதிரை தன் பசி அடங்கியுடன் கனைத்தது. இத்துடன் ராஜநாயகியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் ராஜநாயகியை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும் நன்றி. இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நன்றி.